இன்னைக்கு தனுசு ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம். தனுசு ராசிக்காரங்க பொதுவாக எப்போதுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு பொய் சொன்னால் பிடிக்காது, பொய் சொல்கிறவங்களையும் பிடிக்காது. வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வரவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. எப்போதுமே உழைச்சி முன்னேறணும்னு நினைக்கிறவங்க, யாரு கையையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. தன் கையே தனக்குதவின்னு நம்புகிறவங்க, ஒருத்தவங்கள்ட்டையும் வணங்கி போக மாட்டாங்க. யாரு மேலேயும் அதிகமாக நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. அவங்க மேலே மட்டும்தான் அவங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்னா ரொம்ப பிடிக்கும். கவர்மெண்ட் ஜாப்ல எப்படியாவது சேர்ந்துடணும்னு ரொம்ப உழைப்பாங்க. இந்த தனுசு ராசிக்காரங்களோட குணாதிசயம் என்னன்னா, அவங்க எல்லார் மேலேயும் அதிகப்படியான அன்பு வைப்பாங்க. இவங்க மேலே தப்பு இல்லைன்னா உடனே மூஞ்சில் அடித்த மாதிரி நான் இந்த தப்பை செய்யலைன்றத நேருக்கு நேராகவே எல்லார்கிட்டையும் சொல்லிடுவாங்க. இவங்க தப்பாக எடுத்துப்பாங்க, அவங்க தப்பாக எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு குணமுமே அவங்களுக்கு கிடையாது. தப்புனா தப்பு தான், சரினா சரி தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு தான் பேசுவாங்க. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு தான் பேசுவாங்க. அது சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, நெத்தியில் அடிக்கிற மாதிரி புரிய வைப்பாங்க. தனுசு ராசிக்காரங்க ரொம்ப தன்மானத்தோடு இருக்கிறவங்க. யாருக்கிட்டையும் தலை வணங்கி நிற்க மாட்டாங்க. எப்போதுமே நல்ல தைரியமாக பேசுகிறவங்களாகவும் இருப்பாங்க. தனுசு ராசிக்காரங்க அவங்களுக்கு பிடிச்சவங்கள என்றைக்குமே அவங்கள விட்டு கொடுத்தது கிடையாது. அது அவங்க தப்பு செஞ்சுருந்தாலும் இது தப்புடா அப்படின்னு சொல்லி அவங்க கூட இருப்பாங்க. சரியாக செஞ்சுருந்தாலும் அவங்க கூட எப்போதுமே இருப்பாங்க. அவங்கள நம்பினவங்களுக்கு என்றைக்குமே அவங்க துரோகம் பண்ணது கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க உண்மையாக இருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. கடன் பிரச்சனை, மனப்பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளால் தனுசு ராசி ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சமாக இப்போ தான் எழுந்து வராங்க. இந்த வருஷம் அவங்களுக்கு ரொம்ப நல்ல வருஷமாகவே இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே இந்த புத்தாண்டு பிறக்கிறது. மனதில் சரி எனப்பட்டதை செய்வீர்கள். கெட்ட நண்பர்களை அறவே ஒதுக்குவீர்கள். தனுசு ராசிக்கு இந்த ஆண்டு சனியின் சஞ்சார நிலையில் திடீர் மாற்றம் உண்டு. பெரிய பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். புது தொழில் கை கொடுக்கும். எதையும் சாதிக்கும் தன்னம்பிக்கை வரும். நேர்மறை சிந்தனைகள் பிறக்கும். கணவன் மனைவிக்குள் அன்பு அதிகரிக்கும். மனைவி வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சிலருக்கு எதிர்பார்த்த விலையில் பழைய மனைகளை விற்பீர்கள். சகோதர வகையில் அனுகூலம் உண்டு. அக்கம் பக்கம் வீட்டாருடன் இணக்கமாக சூழ்நிலை உருவாகும். வேற்று மொழியினரால் ஆதாயம் அடைவீர்கள். சபைகளில் முதல் மரியாதை கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டு. இந்த ஆண்டு செவ்வாய் 8இல் நிற்கும் போது புத்தாண்டு பிறப்பதால் உடன் பிறந்தவர்களுடன் மனஸ்தாபங்கள் வரும். சொத்து விஷயங்களை சுமூகமாக பேசி முடிப்பீர்கள். அரசாங்க அதிகாரிகளை பகைத்து கொள்ளாதீர்கள். பழைய கசப்பான சம்பவங்களை அடிக்கடி பேச வேண்டாம். உங்கள் ராசியில் இந்த புத்தாண்டு தொடங்கும் முதல் 25/4/2025 வரை உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் கேதுவும் 4ஆம் வீட்டில் ராகுவும் நீடிப்பதால் அடுக்கடுக்கான வேலைகளால் அவதிக்குள்ளாவீர்கள். உத்தியோகத்தில் இடமாற்றம், சம்பள பிரச்சனை போன்ற மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும். தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு வந்து நீங்கும். வாகனத்தில் செல்லும் போது அலைபேசியில் பேச வேண்டாம். விபத்துக்கள் நிகழக்கூடும். மே 26 முதல் வருடம் முடியும் வரை ராசிக்கு 9ஆம் வீட்டில் கேது அமர்வதால் சொத்து பிரச்சனை தலை தூக்கும். தந்தையாருடன் மனஸ்தாபம் வரக்கூடும். அவருக்கு சிறு சிறு உடல்நிலை பாதிப்புகள் வரலாம். மே 11 முதல் வருடம் முடியும் வரை குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களை பார்க்க இருப்பதால் உங்களிடம் மறைந்து கிடந்த திறமைகளை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். தள்ளிப்போன திருமணம் கைகூடும். அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டும். கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்பு நீங்கும். பிள்ளை பாக்கியம் உண்டாகும். விலை உயர்ந்த தங்க ஆபரணங்களை வாங்குவீர்கள். ஆரோக்கியம் சீராகும். மனக்குழப்பம் சஞ்சலம் நீங்கி உற்சாகம் அடைவீர்கள். கட்டட வேலைகளை தொடங்குவீர்கள். வங்கி கடனுதவி கிடைக்கும். தொழில் மற்றும் வெளி வட்டாரங்களில் உங்களை எதிர்த்தவர்களும் நண்பர்கள் ஆவார்கள். சொந்த பந்தங்களில் சுயரூபத்தை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்வீர்கள்.
வியாபாரிகள் வியாபாரங்களுக்கு செலவிடுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மற்றும் சக வியாபாரிகளுடன் கருத்து மோதல் விலகும். அவர்களால் ஆதாயம் உண்டாகும். புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பழைய சரக்குகள் விற்று தீரும். புதிய தொழிலில் கால் பதிக்கும் போது அனுபவஸ்தர்களிடம் ஆலோசனை செய்யுங்கள். உத்தியோகஸ்தர்கள் இழுபறியாக இருந்த பதவி உயர்வு இப்பொழுது கிடைக்கும். மேலதிகாரிகளிடம் சில நேரங்களில் கோபம் பட்டாலும் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு தடையில்லாமல் கிடைக்கும். சக ஊழியர்களுடன் இருந்த பணிபோர் நீங்கும். துறையில் இருப்பவர்கள் அயல் நாட்டு தொடர்புடைய புதிய நிறுவனத்தில் இருந்து வாய்ப்புகள் தேடி வரும். சலுகைகள் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் இறங்கும்போது வீண் தயக்கம் இருக்கக்கூடாது. புதிய நண்பர்களிடம் உதவி பெறும்போது கவனம் தேவை. அகலக்கால் வைக்க தேவையில்லை. புதிய சொத்துக்கள் வாங்குவது, தொழிலில் புதிய கிளைகள் தொடங்கும் போதும் வாழ்க்கை துணை பெயரில் பதிவு செய்வது சிறப்பு. சமயோஜித புத்தியால் முன்னேற்றம் காண வைப்பதாக இந்த புத்தாண்டு அமையும். பௌர்ணமி தினங்களில் அபிராமி அந்தாதி படித்து அம்பாளை வழிபடுங்கள். சர்க்கரை பொங்கல் படைத்து குழந்தைகளுக்கு விநியோகம் செய்யுங்கள். வாழ்வு இனிக்கும். இதுவரை தனுசு ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.